கோவை சிறையில் மேலும் ஒரு கைதி உயிரிழந்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். கோவை மத்திய சிறையில் போக்சோ வழக்கில் தண்டனை பெற்ற கைதியான செந்தில் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஞானசேகரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஞானசேகரன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. கோவை மத்திய சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை கைதி உட்பட ஏராளமான கைதிகள் உள்ளனர். இவர்களை தவிர பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் கடந்த 2022ஆம் ஆண்டு கோவை ரத்னபுரியைச் சேர்ந்த செந்தில் என்பவர் போக்சோ வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் இவர் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவருக்கு திடீரென உடல்நலை குறைபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சர்க்கரை நோயால் அவதிப்பட்டு வந்த அவர் சிறைச்சாலையில் மயங்கி விழுந்தார். அவரை உடனடியாக சிறை காவலர்கள் கோவை அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். இது குறித்து சிறை அதிகாரி லதா கோவை ரேஸ்கோ காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே சிறையில் கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி நெல்லையைச் சேர்ந்த ஏசுதாஸ் என்பவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் பிரேத பரிசோதனையில் அவரின் கழுத்து எலும்பு உடைந்து இருந்தது. மேலும் இருவருக்கு மேல் தாக்கியதால் உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கலாம் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. கைதி மர்ம மரணத்தை அடுத்து சிறை அலுவலர்கள் காவலர்கள் 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சிறை கைதிகளுக்கு பொறுப்பாளரான மனோரஞ்சிதம், விஜயராஜ், பாபுராஜ் மற்றும் தினேஷ் ஆகிய 4 பேரை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த விக்ரம் இவர் கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த ஒரு பிரச்சனையில் ராஜலிங்கம், காசிராஜ் ஆகிய இருவரை கொலை செய்தார். இந்த வழக்கில் அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவர் தனது வழக்கறிஞரிடம் வீடியோ காலில் பேசும்போது என்னுடன் அடைக்கப்பட்டிருந்த வரை கொலை செய்து விட்டனர். அடுத்து நான் தான், எனக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு சிறைக்காவலர்கள் தான் காரணம் என்றும் கூறியிருந்தார். அந்த வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என சிறை கண்காணிப்பாளர் தெரிவித்திருந்தார். மேலும் தற்பொழுது போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட 38 வயதுடைய ரத்னபுரி பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்கின்ற கைதி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.